வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு 12th புக்கில் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வாங்க கொஸ்டின்ஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோவிங்ஸ். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க இருக்கு. இது வந்து கரெக்டாக எது அமைஞ்சிருக்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? Gametes are involved in asexual reproductions. அப்போ தப்பு தான். அப்போ செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் தான் கேமெட் இன்வால்வ் ஆகும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை பட்டிங். அப்போ பாக்டீரியா வந்து பட்டிங்கே பண்ணாது. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கொனிடியா ஃபார்மேஷன்ஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். கொனிடியாங்கிறது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ்ல தான் நடக்குது. ஆஸ்பர்ஜில்லஸ்லையும் பெனிசிலியத்திலையும் அதில் நடக்கக்கூடிய விதமான ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். இது மூணுமே ராங் தான். அப்போ கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கலாம்? டி தான். ஈஸ்ட் ஒரு ஃபங்கை, அது வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுது? பை பட்டிங், முட்டு அப்படிம்பாங்க. ஓகே, முட்டு விடுதல். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். அப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங். கமெரியாஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, ஹோல் பிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, கேனிங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்ததான் அமிசி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து எதோட ரிலேட்டடாக இருக்கிறாங்க தான் கொஸ்டின்ஸ். இதனால வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ வச்சுட்டு ஈஸியாக அடிச்சலாம். அப்போ செகண்டுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ என்னது? ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒன்றுக்கு பாருங்க, ஒன்றுக்கு வந்து ஏக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? ஒன்றுக்கு வந்து ஏக்கு வந்து ஒன்று தான். அப்போ என்னது? கமெரியாஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளாரை பற்றி சொல்லிக்கிறாரு. பி பாருங்களேன். ஓகே, இப்போ பிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? ஆன்சர்ஸ் வந்து 2 போலன் டெட்ராய்டு ஹோல் மிஸ்டர்ஸ்ங்கிறாங்க. அப்போ அடுத்து சிக்கு வந்து 4 சொல்கிறாங்க பாருங்க. ஹேனிங்ஸ் என்ன பண்ணுறாரு? 4. அப்போ இந்த எம்பிரியோ கல்ச்சர் பண்ண வந்து அவர் தான். அப்போ கேனில் வச்சு கல்ச்சர் பண்ணுறாங்க, எம்பிரியோ எடுத்துகிட்டு போனாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4th வந்து டிக்கு வந்து 3 டிஸ்கவரி ஆஃப் போலன் டியூப் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மேட்சிங் பேர்ஸ். இதில் 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. ரைசோம், காம், டியூபர்ஸ், பல்ப். இதில் எது கரெக்டாக ஆன்சராக இருக்கலாம்? நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க. ரைசோம் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஜிஞ்சிபர் இஸ் ஒன் ஆஃப் த, அது இஞ்சி, அது வந்து ரைசோம்ஸ். மீதி எல்லாமே வந்து ராங் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எபிபுல்லஸ் பட்ஸ் ஆர் இன் டாஸ். அப்போ எபிபுல்லஸ் பட்ஸ் வந்து எதில் இருக்குங்கிறது சீலியா அப்படிங்கிறது ஆன்சர்ஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டி ஷேப்டு இன்சிஸ்டன்ஸ் இஸ் மேட் இன் டாஸ் கிராப்டிங். இப்போ கிராப்டிங் ஃபர்ஸ்ட் லெசனே இருக்கு உங்களுக்கு. அப்போ என்ன ஷேப்பில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் கிராப்டிங்ல வந்து டி ஷேப் உருவாகுங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கட்டிங் பற்றிலாம் இருக்குது, பட் கட்டிங், அதை நோட் பண்ணி வச்சுக்க. அப்போ 5th ஆன்சர்ஸ் வந்து ஏ. 6th கொஸ்டின் பாருங்க. ஸ்டீவர்டு ப்ரொடியூஸ்டு டேஸ் பிளான்ட் ஃப்ரம் ப்ளோயம். ப்ளோயம் வந்து ஒரு கல்ச்சர் பண்ணியிருக்காரு. எந்த பிளான்ட்னு கேட்குறாங்களே. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது? கேரட். பிளான்ட் திசு கல்ச்சர் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 7th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அலூரான்ஸ் கிரைன்ஸ் கண்டென்ஸ் ஸ்பீரோசோம். இது கரெக்டான ஆன்சர்ஸ். பி இஸ் ஆஃப் நான் எண்டோஸ்போம்ஸ். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். கேஸ்டரிசியம் எண்டோஸ்பெர்மஸ். இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். கரு உணவு அற்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் ஆர் சீன் த ஜிம்னோஸ்போம்ஸ். வாய்ப்பே இல்லை. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது? ராங் உள்ளது வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி இஸ் இன் டாஸ். அப்போ ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி வந்து எதில் இருக்குங்கிறத கொஸ்டின்ஸ். முக்கியமான கொஸ்டின்ஸ் இது வந்து ஏர்வா. ஆன்சர்ஸ் ஏ. நெக்ஸ்ட் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் தான். டெரர் ஆஃப் பெங்கால் இஸ் டேஸ் அப்படின்னா ஐகார்னியா. அது கரெக்டாக அடிச்சிருக்கீங்க நீங்கள். வாட்டர் ஹயாசின்னு சொல்லி இங்கிலீஷ் நேம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அல்லியம் சீபா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அது உரை உடையது உரையற்றதை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. அல்லியம் சீபா அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர்ஸ் வந்து சி டூனிகேட்டட் பல்ப். டூனிகேட்டட்னா உரை உடையது உரையற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஷீத் மாதிரி இருக்கும் அந்த இதில், வேற ஒன்றுடைய உரையுடனா அந்த ஷீத். அடுத்து பாருங்க. என்டேஜ்டு பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை டாஸ். என்டேஜ்னா அழிந்து வரக்கூடிய தாவரங்களை எந்த மெத்தடில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கிறது கேட்குறாங்க. இது முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். மைக்ரோ ப்ராபகேஷன். ஓகே, அப்போ 11th ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை டாஸ். அப்போ டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட், அப்போ டிசீஸ் வராமல் இருக்கணும்னா என்ன கல்ச்சர் பண்ணணும்னா மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணால் இங்கே வந்து என்ன ஆகுது? எந்த இன்ஃபெக்ஷனும் வராது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
டாஸ் ஹேஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் ஏரியல் ஃபிளார்ஸ்ங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து கமலினா. நோட் பண்ணி வச்சுக்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் கமலினா. இது எல்லாமே 12th புக்கு தான், வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, த சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பாரன்கைமா இன் ஓவியல் இஸ் டாஸ். அப்படின்னா சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பாரன்கைமா இருக்கும்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உள்ளறிக்குள்ளது என்னது? நியூசெல்லஸ். நியூசெல்லஸ் தான் ஃபுட்டாக இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெப்பரோமியா ஹேஸ் டேஸ் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் சாக் அப்படிங்கிறாங்க. பெப்பரோமியாங்கிறது டெட்ராஸ்போரிக்கில் இருக்கும், அதாவது 4மே வந்து ஃபீமேல் கேமிட்டா டெவலப் ஆனிச்சுன்னா அது வந்து டெட்ராஸ்போரிக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆக்சாலிக்ஸ் ஷோஸ் டேஸ். ஆக்சாலிக்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸ் நடக்குதுங்கிறாங்க. கிளாஸ் 2 கேமி, முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரைட்லி கலர்டு பிராக்ட் அட்ராக்ட் இன்செக்ட் இன் டேஸ். பிரைட்லி கலர்டு வந்து என்ன பண்ணுது இன்செக்டில்? இது எந்த பிளான்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. 4 பிளான்ட்டில் வந்து என்ன இருக்கலாம்? ஆன்சர்ஸ் ஏன் டி, போத் ஏ அண்ட் பி. பாயின்செட்டியா அண்டு பொகைன்வில்லியா அப்படிங்கிற பிளான்ட். பொகைன்வில்லியாங்கிறது பேப்பர் ரோஸுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீப் பாலினேட்டிங் ஏஜென்ட் ஆர் டேஸ். சீப் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் யாருன்னு கேட்குறாங்க. இன்செக்ட் தான். ஓகேங்களா? அப்போ 18க்கு டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எண்டோஸ்பெர்ம் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் டேஸ். எண்டோஸ்பெர்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற உங்களுக்கு தெரியும். மேல் நியூக்ளியஸ் 2 இருக்கு, அது ஒன்று வந்து எக்கோட கனெக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து செகண்டரி நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகுது. அப்போ செகண்டரி நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகிறது தான் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 19 ஆன்சர்ஸ் வந்து டி. 20 பாருங்க, த மேலஸ் ஷோஸ் டேஸ் கட்டிங். மேலஸ்ங்கிறது என்ன கட்டிங்கிறத கேட்குறாங்க. ஒரு பிளான்ட்டு, இது வந்து ரூட் கட்டிங். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்களேன், ஏசி கரெக்ட் ஆன்சர்ஸ். காக்சினியா ஹேஸ் டேஸ் எண்டோஸ்பெர்ம்ஸ். காக்சினியா வந்து எந்த எண்டோஸ்பெர்ம்க்கு எடுத்துக்காட்டுங்கிறாங்க. நியூக்ளியர். அப்போ 21 ஆன்சர்ஸ் ஏ, காக்சினியா ஹேஸ் அ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், கைஜிலியா ஆப்ரிக்கானா ஷோஸ் டேஸ். கைஜிலியா ஆப்ரிக்கானா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு விதமான பிளான்ட், அதாவது ஒரு பிளான்ட்டு. இங்கே தான் அதிகமாக என்ன இருக்கான். அப்போ கிரிப்டோபில்லி அப்படின்னா பேட் மூலியமாக பாலினேஷன் நடக்குதுல்ல, எந்தெந்த பிளான்ட்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான். அப்போ ஆன்சர் என்ன இருக்கலாம்? ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இப்போ பாருங்கள், மேட்ச் பண்ணணும். ஆப்பிள், ஜாக் ஃப்ரூட், ஜூசி ஃப்ளார், ஸ்டால்க், பெரிஸ்பம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம பாருங்கள், ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். அப்போ A1 ஆப்பிள்ங்கிறது எடிபிள் ரிசப்டர்கள் தான் சாப்பிட்றோம். பிக்கு வந்து 4. ஜாக் ஃப்ரூட் வந்து என்னது? ஃப்ளஷி பீரியாந்த். பீரியாந்துங்கிறது நம்ம வந்து பலாப்பழத்தில் சாப்பிடக்கூடிய பகுதி, பூவிதழ்கள் தமிழில். சி ஜூசி ஃப்ளார் ஸ்டால்க் வந்து என்ன சொல்கிறாங்க? தேர்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஜூசி ஃப்ளார் ஸ்டால்க் அப்படிங்கிறாங்க. தேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து அனகார்டியம்ஸ். அது கரெக்டான ஆப்ஷன் தான். அப்போ டிக்கு வந்து 2 பெரிஸ்பெர்ம்ஸ்ங்கிறது பீட்ரூட்டில் இருக்குங்கிறாங்க. அது நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அப்போ 23 ஆன்சர்ஸ் வந்து ஏங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களே, த போலன் நிக்டாஜினேசி இஸ் ஆஃப் டேஸ் மைக்ரான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதோட அளவு. அப்போ 24 ஆன்சர் வந்து என்னது? சி 200 மைக்ரான்ஸ் தான். அடுத்து பாருங்க, த ரைசோம் இஸ் நாட் இன் டேஸ் அப்படிங்கிறாங்க. ரைசோம் வந்து இதில் வந்து எது கிடையாது, மீது எல்லாமே ரைசோம் தான். ஜிஞ்சிபரி இஞ்சி, மீசோ பாரட்டிசியாங்கிறது என்னது? வாழை, கற்குமா லாங்கிறது மஞ்சள். அடுத்து கோலகேசியாங்கிறது என்னது? இட் இஸ் நாட் அ கோலகேசியாங்கிறது கிழங்கு தான். இந்த கிழங்கு என்ன கிடையாது? கோலகேசியா இட் இஸ் நாட் அ ரைசோம்ஸ். அது அப்போ டியூப்ஸில் வரும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஓகே, சம் அதர் கொஸ்டின்ஸ். லேக்டெக்டிங் மதர் இஸ் கிவன் வித் டேஸ். அதாவது பால் வரக்கூடிய திணை எது? பால் உற்பத்தி பண்ணக்கூடிய திணை எதுங்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ என்னது? ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட். நாட் அ மேஜர் கல்டிவேட்டர் மேங்கோ இன் இந்தியா. ஆன்சர்ஸ் என்னது? எது கிடையாதுங்கிறாங்க. அப்போ சேலம் மேங்கோ தான் மேங்கோ இன் இந்தியா மேஜர் கல்டிவேட்டர். சேலத்தில் மட்டும்தான் அது கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ 2க்கு வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிரவுண்ட்நட் இஸ் நேட்டிவ் ஆஃப் டேஸ். சி பிரேசில். நெக்ஸ்ட் கொஸ்டின், காஃபி இஸ் நேட்டிவ் ஆஃப் டேஸ். எத்தியோப்பியா.
Fourth answer C. Fifth questions. World largest turmeric market is an Tamil Nadu is a answer வந்து B. ஈரோடு. Not potential teachers. Asia contributes dash percentage of the latex in the world productions. கிட்டத்தட்ட 90%. Sixth answer வந்து B. அடுத்த பாருங்களே, தோவளை ஆஃப் தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் டேஸ். தோவளைங்கிற ஒரு ஏரியாவில் தமிழ்நாட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஜாஸ்மின். ஆன்சர்ஸ் ஏ டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எக்ஸ்ட்ரீம் டிப் ஆஃப் த போலன் டியூப் அப்பியர் ஹெமிஸ்பெரிக்கல் டிரான்ஸ்பரண்ட் த்ரூ தி மைக்ரோஸ்கோப் இஸ் கால்டு டேஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா கேப் பிளாக். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. Deletion changes in the number of the genes loci is in dash. அப்போ டெலிஷன்ஸ் எங்கே நடக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கொஸ்டின்ஸ் டெலிஷன்ஸ்னா குரோமோசோம்ஸில் வந்து ரிமூவ் ஆகுது சில பார்ட்ஸு. அது எதில் நடக்குதுன்னா ஏ ட்ரோசோப்லாவில் நடக்குதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்மிட்ஸ் ஆர் டேஷ். பிளாஸ்மிட்ஸ் என்னங்கிறாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். சர்க்குலர் புரோட்டீன் மாலிகுல்ஸ் நம்ம அடிப்போம், ஆனால் அது கிடையாது ஆன்சர்ஸ். பிளாஸ்மிட்ஸ் ஆர் என்னது, கன்ஃபர்ம் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நேச்சுரல் ஈகோசிஸ்டம்? இதில் கெஸ் பண்ணி பாருங்க. ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பாண்ட் அண்டு லேக், குளமும் ஏரி. ஓகேங்களா. சக்சஷன் இன் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் இஸ் டேஸ் அப்படிங்கிறாங்க. 4 ஆப்ஷனில் வந்து மீசோஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹாலோஸ்பியர்ஸ் அண்டு ஹைட்ரோசிஸ். இந்த ஹைட்ரோசிஸ் தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்னது, பி ஹைட்ரோசியர். நோட் பண்ணி வச்சுங்க. பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் ரெஃபர்ஸ் டு டேஸ். அப்போ 4 ஆப்ஷனில் பாருங்கள். சைக்கிளிக் ஆஃப் நியூட்ரியன். பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் ரெஃபர்ஸ் டு, இதில் எது கரெக்டான ஆன்சர்ஸ் பாருங்கள். சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வித் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா. த டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை டேஸ் இன் த இயர் அப்படிங்கிறதான் 1935. ஈகோசிஸ்டம் ப்ரொபோஸ் பண்ணி யாருங்கிறத கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. டான்ஸ்லி, ஏஜி டான்ஸ்லி. ஓகேங்களா. கேஷோரினா, நீரியம், சிஜிபஸ் இலந்தை மரம் அண்டு அக்காஷியா கருவ மரம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்சர்ஸ் வந்து ஏ ட்ரூ ஜீரோபைட்ஸ். த ரூட் பாக்கெட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த டேஸ் ஐகார்னியா. ஓகேங்களா. த டொபாக்கோ producer nicotines, coffee plants producer caffeines, chingona plants producer quinines is a mean for என்னது மீன் பண்ணுதுன்னா டிபெண்ட்ஸ் மெக்கானிசம்ஸ். முக்கியமான கொஸ்டின்ஸ். பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். டயோனியா, பிளேடர் ஓட் அண்டு சரஷீனா ஆர் டாஸ் அப்படிங்கிறாங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. எபிபைட்ஸ், காமன்சல்ஸ், பாராசைட்ஸ் அண்டு பிரெடேட்டர்ஸ். ஆன்சர் இஸ் ஏ predators, வேட்டையாடுபவை. நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். The growth hormones added in MS medium are A. ஆக்சின்ஸ் அண்டு ஜிப்ரல். நிறைய ஹார்மோன்ஸ் இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆக்சின் அண்டு ஜிப்ரலின் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் இஸ் நாட் அப்ளைடு ஃபார் ஃபைகஸ் பெங்கலான்சிஸ். அப்போ வந்து ஆலமரம் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகாது. அப்போ ஆருக்கு ஆன்சர்ஸ் வந்து சி. நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். புரோட்டோபிளாஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு சுக்ரோஸ் சொல்யூஷன்ஸ் டு. ஏன் வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து சுக்ரோஸ் சொல்யூஷன் கொண்டு வைக்கிறாங்கிறது தான் கொஸ்டின்ஸ். பை த புரோட்டோபிளாசம் ஃபியூஷனில் பிரித்து என்ன பண்ணுறாங்க, ஏன் வைக்கிறாங்கிறதா கொஸ்டின்ஸ். ரீட்டைன் த வயபிலிட்டி, உயிரோட இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் புரோட்டோபிளாஸை பிரித்து கொண்டு வைக்கிறாங்க. இப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னென்னா டி. இந்த கொஸ்டின் பாருங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். யூஸ் ஆஃப் பயாலஜி இன் இண்டஸ்ட்ரியல்ஸ் ப்ராசஸ் அண்ட் ஃபார் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆப் லைஃப் இஸ் கால்டு டேஸ். இது 4மே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஆன்சர் மாதிரி தான் இருக்கு. அப்போ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்னாவே பயோடெக்னாலஜி தான். அப்போ 25 நோட் பண்ணி வச்சுக்க. ஆன்சர் வந்து ஏ பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டர்ஸ் இஸ் டேஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் ஏ சி இன்வெர்டேஸ். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்மிட்ஸ் ஆர் டேஸ். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் லீனியராக இருக்குமான்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளாஸ்மிட்ஸ்னாவே மைண்டில் வர வேண்டியது டி வெக்டார், கடத்திகள் சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்.
which of the following is used to transfer of foreign DNA to crop plants அப்படிங்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸில் அக்ரோபாக்டீரியம் டூமிபேசியன்சிஸ் அந்த பாக்டீரியா தான் ஃபாரின் DNA வந்து என்ன பண்ணுதான் கிராப் பிளான்ட்டில் ஜீன் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகுது. முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை டாஸ். அப்போ த டேர்ம் தான் சொல்கிறாங்க. த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை யாருன்னா பேட்சன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்பிரிங்னா இது ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் ஹெரிடிட்டி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டேஸ் இஸ் a சேஞ்ச் in the nucleotide sequence of a genes or chromosomes. அப்போ என்னவா இருக்கலாம்? கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். மியூட்டேஷன் is a correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, and alleles are dash. ஜெனட்டிக்ல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். another word for genes. முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, choose the incorrect pairs. complementary genes, co-dominant genes, dominant epistasis, இன்கிபிட்டார் ஜீன்ஸ் சொல்லி 4 கொடுத்துக்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்குது. டாமினன்ட் ஜீன்ஸ் எபிஸ்டாசிஸ்க்கு 12 லிஸ்ட் வரும். அப்போ இங்கே வந்து 9 லிஸ்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 12 லிஸ்ட்டு அந்த மெத்தடில் தான் வரும். அப்போ 12 வந்தால் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். அப்போ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இன்கரெக்ட். அப்போ நோட் பண்ணிச்சுங்க, சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ரிமூவ் த ஆந்தர் இஸ் கால்டு டாஸ். இது வந்து பிளான்ட் ப்ரீடிங்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் ஏ emasculations. D is a correct answer. The next question பாருங்க, extra nuclear inheritance is a consequence of presence of the gene in dash. அப்போ நம்ம செல்லுக்குள்ள மட்டும் தான் நியூக்ளியஸுக்குள்ள குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டர் என்ன பண்ணிக்கிறாங்க, மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது, எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் என்னது, நியூக்ளியஸ் இல்லாமல் வேற எங்கே இருக்குங்கிறதா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஜீன்ஸு. அப்போ என்னது, ரெண்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து A, mitochondria and chloroplast. The last questions பாருங்க, fruit color in squash is an example of dash. அது என்ன சொல்றாங்க, டாமினன்ட் எபிஸ்டால்சிஸ்ங்கறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.